வணக்கம். இந்த வீடியோவில் வந்து மேவிக் மினியை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, டிஜிட்டல் ஸ்கையில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் பண்ண முடியல அப்படின்ட்டு. அது ஏன் என்ன காரணம்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. இன்றைக்கி தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 17 செப்டம்பர் 2020. இன்றைக்கி தான் வந்து நான் பண்ணேன். நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து விடிய காலில் பண்ணேன். இது வந்து நான் சாதாரண டைமில் பண்ணேன். சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோ. ஓடிபி வரதுக்கு எனக்கு ஸ்லோவாக இருந்தாலும் அப்புறம் வெரிஃபிகேஷன் மெயில் ஒன்று வந்துடுது. அது பார்த்தோன்னா எனக்கு வரவே இல்லை அந்த மெயில். ஏன்னு பார்த்தோன்னா வந்து நான் ஸ்பேமில் இருந்திருக்காது எனக்கு. நான் ஆல்ரெடி ஸ்பேமில் போட்டேனா இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேமில் வந்துருச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்பேமில் இருந்தது. அப்படியே இருந்தாலும் வந்து சாதாரண டைமில் வந்து வரலை. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இப்போ நான் சொல்ல போகிற இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து இப்போ இருக்க டைமில், இந்த காலகட்டத்தில், இந்த டைமில் வந்து ஏர்லி மார்னிங்கில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது யாருமே யூஸ் பண்ணாத டைமில். நான் வந்து 4 o'clock, ஏர்லி மார்னிங் 4 o'clock தான் இதை ட்ரை பண்ணேன் ஓடிபிக்கு. இப்போ நான் சொல்ல போகிற ப்ராசஸ்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். நான் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா வந்து நமக்கு எப்படி இருக்கும், அந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னு அப்படின்றதுக்கான என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் வரும். OAN நம்பர்னு ஒன்று, DAN நம்பர்னு ஒன்று. OAN வந்து ஓனர்ஷிப் அக்னாலஜ்மெண்ட் நம்பர். அதாவது வந்து நம்ம ட்ரோனுக்கு நம்ம தான் ஓனர் அப்படின்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதே மாதிரி DANன்றது வந்து ட்ரோன் அக்னாலஜ்மெண்ட் நம்பர். நான் இந்த ட்ரோனுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர். நம்ம எத்தனை ட்ரோன் வச்சுருக்கோமோ அத்தனை DAN வச்சுருக்கணும். நான் இப்போ மேவிக் மினி 1 மட்டும் தான் வச்சுருக்கேன், அதனால் ஒரே ஒரு DAN இதுக்கு. அப்புறம் OAN, நான் தான் ஓனர், அதனால் ஒரே ஒரு OAN. ரெண்டுமே ஒன்று தான் எனக்கு தேவைப்படும். அது வந்து நமக்கு மெயிலுக்கு நம்பராக வந்துடும். நம்ம ஒரு லைசன்ஸ் மாதிரி, கார்டு மாதிரி வராது. லைசன்ஸ் வேறு, இது ரெஜிஸ்டர் பண்ணுறது வேறு. ரெஜிஸ்டர் வந்து நம்ம பைக், 2 வீலர், காருக்குலாம் வந்து RC புக் எப்படி அந்த மாதிரி தான் இது ரெஜிஸ்டர் பண்ணுறது. கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுற போகிறோம். இது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட். ட்ரான்சாக்ஷனில் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். இது வந்து ட்ரோனோட ஃப்ரண்ட் வியூ. நம்ம பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஸ்கேல் வச்சு அதோட எவ்வளோ வருது அப்படின்னு ஒரு சும்மா இதுக்காக. அது ஃப்ரண்ட் வியூ. இது பார்த்திங்கன்னா வந்து டாப் வியூலேயே எப்படி இருக்கும் ஒரு ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் இது வந்து ஹையஸ்ட்டு எஜுகேஷன். இது பார்த்திங்கன்னா வந்து அதான் சர்டிஃபிகேட் இருக்கணும். நான் வந்து 12th சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து இன்னும் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணல, ஃபைனல் இயர். அதனால் அந்த 12th சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். அது வந்து ஒரு காப்பி, அந்த ஃப்ரண்ட் பேஜ் மார்க் ஷீட் மட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஆதாரோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்ந்த மாதிரி ஒரே பக்கம், ஒரே ஒரு பேஜில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ், அது ஒன்று. அதுக்கப்புறமா நம்மளோட பேட்ரி கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது ஒரு QR வரும். அதை ஸ்க்ரீன்ஷாட் நல்லா ஜூம் பண்ணி தெரிகிற மாதிரி வச்சு ஒன்று வச்சுருக்கணும். இந்த 6 ஃபோட்டோஸ் இருந்தால் போதும் இப்போதைக்கு. நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். அப்புறமா டிஜிட்டல் ஸ்கை வெப்சைட்டில் நம்ம போயிட்டு, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு கோ டு ட்ரோன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். பிஃபோர் யூ ஸ்டார்ட்னு ஒரு 13 பாயிண்ட் போட்டிருக்கோம். அதை படிக்கணும்னா படிக்கலாம். அப்புறம் என்லிஸ்ட் மை ட்ரோன் கொடுத்துட்டு உங்களோட ஃபுல் நேம், நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இதில் ஃபுல் நேம், மெயில், மொபைல்லாம் கொடுத்துட்டேன். அதனால் நான் சைன்இன் பண்ணுறேன். அதில் பாஸ்வேர்ட்லாம் போட்டு பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மெயிலும் பாஸ்வேர்டும் போட்டு நீங்கள் வந்து சைன்இன் கொடுக்கணும். அதே இப்போ கொடுத்து பார்த்தீங்களா, அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ரெஜிஸ்டர்னால் நீங்கள் அதில் உங்களோட பேர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணி சைன்இன் பண்ண உடனே வந்து அக்கௌண்ட் நாட் வெரிஃபைட், ப்ளீஸ் செக் யுவர் இன்பாக்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் லிங்க்னு இருக்கும். இந்த லிங்க் வந்து இந்த லிங்க்கு தான் வந்து நான் வந்து இயர்லி மார்னிங் பண்ணேன். இத்தனை நாள் வந்து சரியாக டெஸ்ட் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஏன்னா சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதனால் நான் விடிய காலம் 4 மணிக்கு ஏஞ்சி இந்த லிங்க்குக்காக மட்டும் 4 மணிக்கு ஏஞ்சி பண்ணேன். இப்போ அக்கௌண்ட் இந்த வெரிஃபிகேஷன் மெயில் வந்து அப்போ தான் வந்து கரெக்டான டைமுக்கு வந்தது. இல்லை வந்து ரொம்ப லேட்டாக வந்தது. அந்த ப்ராசஸே முடிஞ்சதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ப்ரொஃபைலில் கண்டினியூ. நம்ம இண்டிவிஜுவல் வந்து இண்டிவிஜுவல் கொடுத்துட்டோம். அப்புறம் இண்டிவிஜுவல் ப்ரொஃபைலில் போய்ட்டு நம்ம பேர், நேஷ்னாலிட்டி, நம்ம பேர் மட்டும் கொடுக்க இருக்கும். இந்தியா வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் நேஷ்னாலிட்டி. அப்புறம் மெயிலும் மொபைல் நம்பரும் வந்து மாற்ற முடியாது, நம்ம ஆல்ரெடி லாகின் கொடுத்த அதே இது தான் வரும். அப்புறம் ஃபுல் நேம் ஆஃப் கார்டியன் ஆர் ஃபாதர், நம்ம அப்பாவோட நம்பர் வந்து ப்ரூஃப் ஐடியில் எப்படி இருக்கோ அவங்களோட ஐடியில் அதே மாதிரி கொடுக்கணும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கிடையாது. நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வந்து அப்படியே கேலண்டர் இருக்கும், அதில் எப்படி நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து பாஸ்போர்ட்டில் ஆதார் கேட்கும், நம்ம ஆதார் கொடுத்துக்கலாம். ஆதார் நம்பரும் அதே மாதிரி மேனுவலாக நம்ம டைப் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அப்லோட் ஃபைல்னு காட்டும். ஆதாரோட அந்த 300 KB இருக்க JPEG ஃபைல் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க ஆதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே பேஜில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபைல் இப்போ அப்லோட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ஃபைல் அதுதான். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா OAN, ஓனர்ஷிப் அக்னாலஜ்மெண்ட் நம்பருக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். நம்ம தான் ஓனர்ன்றதுக்காக ஃபஸ்ட்டு இது, அதுக்கான ப்ரூஃப் தான் இதெல்லாம். அப்லோட் ஃபைல் கேட்கும், அதில் போய்ட்டு பண்ணணும். அப்புறம் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், ஹியர் பை கன்ஃபார்ம்னு, அதை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கரண்ட் அட்ரஸ் மொத்தம் 3 லைன் வரும். நம்ம ஃபஸ்ட் லைன்லேயே 2 லைன்லேயே வந்து ஃபஸ்ட் லைன்லேயே நம்மளோட அட்ரஸ் எவ்வளோ பெரிய அட்ரஸாக இருந்தாலும் அதை கரெக்டாக வந்து கொடுத்துக்கிட்டு கரெக்டாக கொடுக்கணும். 2 லைன்லேயே எவ்வளோ பெரிய அட்ரஸாக இருந்தாலும்
ஷார்ட்டாக நான் வந்து என்னோடய அட்ரஸ் பார்த்திங்கன்னா நான் பெர்மனெண்ட்டாக அதே அட்ரஸ் தான், எந்த சேஞ்சும் இல்லை. அதனால் என்னோடய ப்ரூஃபில் என்ன இருக்கோ அதே அட்ரஸே நான் கொடுத்துட்டேன். அப்புறம் சிட்டியா டவுன்னு கேட்கும். நம்ம சிட்டி நான் இருக்கிறது, அப்புறம் ஸ்டேட்டு, அப்புறம் தமிழ்நாடு, இந்தியா, அப்புறம் நம்ம பின்கோட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது நீங்கள் நார்மலாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஸ்கிப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்மளோட இது அப்லோட் ஃபைல்னு கேட்கும். எது நம்மளோட யூட்டிலிட்டி பில் இல்லைனா வந்து நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். நம்மளோட ட்ரான்சாக்ஷனாக கேன்சல் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹையஸ்ட் எஜுகேஷன் வந்து நான் 12th கொடுத்துக்கிறேன். இன்னும் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கறனால அதோட இதுவும் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் அந்த ஃபைலையும். அப்புறம் ஆல்டர்னேட் காண்டாக்ட் பர்சனோட நான் டீட்டெயில்ஸ் நம்ம அப்பா இல்லை வீட்டில் யார் வேணுமோ கொடுக்கலாம். அவங்களது கொடுத்துட்டு அவங்களோட மெயில், அவங்களோட மொபைல் நம்பர், இந்த 3 மட்டும் தான் அவங்களோடது நம்ம தரப்போகிறோம். எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு வேளை ஏதாவது ரீசெட்டோ இல்லை ஏதாவது பண்ணுமோ அப்படின்னு இருந்தால் இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்டானதாக கொடுங்க. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதா கூட கொடுங்க. உங்களோட செகண்டரி மெயில் இருந்தால் கூட கொடுத்துருக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. அப்புறம் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஏஎன் அவ்வளோதான் அங்கே காட்டுறது பார்த்தீங்களா, அதுதான் ஓஏஎன், ஓனர்ஷிப் அக்னாலஜ்மெண்ட் நம்பர். அந்த நம்பர் தான் உங்களோட மெயிலுக்கு வந்து 48 ஹவர்ஸில் வந்து அதுவே அந்த நம்பர் வந்து ஒரு இது மாதிரி வந்துடும், டிஜிட்டல் ஸ்கைலேருந்து வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து மேலே உங்களுக்கு போனீங்கன்னா மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக் டு மை ட்ரோன் அப்படின்னு காட்டிருக்கோம். என்லிஸ்ட் நியூ ட்ரோன்னு காட்டணும். நீங்கள் என்லிஸ்ட்னா இப்போ தான் நீங்கள் அந்த ட்ரோனை வந்து இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. இவ்வளோ நேரம் வந்து ஓனர்ஷிப் அக்னாலஜ்மெண்ட் நம்பருக்காக பண்ணோம். என்லிஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கேட்கும். உங்களோடது வந்து செல்ஃப் அசம்பிளியாக இருந்ததுன்னா அதை டிக் பண்ணிக்கணும். நம்ம வந்து மேவிக் மினி பண்ணுறதால பிராண்டில் டிஜே மேனுஃபேக்சர், மாடல் நம்பர் வந்து மேவிக் மினி, நேம் மேனுஃபேக்சர் நேம் வந்து டிஜே, மாடல் வந்து மேவிக் மினி, எம்டிஎஸ்ன்னுலாம் வரதெல்லாம் வந்து மாடல் நம்பர், இது மாடல் நேம். இப்போ பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் நான் கொடுத்துக்கிறேன். என்னோடய இயர் ஆஃப் மேனுஃபேக்சர், என்னோடய ட்ரோனோட இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் தெரியல அப்படின்னா வந்து இங்கே பாக்ஸில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி சீரியல் நம்பர் ப்ரொவைடட் பை மேனுஃபேக்சரர் பார்த்தீங்கனாலும் உங்கள் பாக்ஸில் இருக்கும் பின்னாடி. அதை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு நம்பர் கேட்பாங்க. அந்த அங்கே இருக்கிறது ரோபோட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஹியூமனான்ட்டு வெரிஃபை பண்ணேன். அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த உடனே செகண்ட் ஸ்டெப் போயிடும். அதில் வந்து சீரியல் நம்பர் ஆஃப் ஃப்ளைட் கண்ட்ரோல் அப்படின்னு கேட்கும். அது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் ரிமோட் கண்ட்ரோலில் டிஜே ஃப்ளை ஆப்பில் போய்ட்டு அபவுட்டில் போனீங்கன்னா இருக்கும் உங்களோட ஃப்ளைட் கண்ட்ரோல், உங்களோட ட்ரோனோட நம்பர், சீரியல் நம்பர், ஃப்ளைட் கண்ட்ரோல் நம்பர்னு இருக்கும். அந்த நம்பரை அடிங்க. 1SD அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். எனக்கு அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் ஆஃப் கிரவுண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன் உடனே நான் பயங்கரமாக என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் தெரியும் அது நம்ம ரிமோட் தான் கிரவுண்ட் கண்ட்ரோல், நம்ம கிரவுண்ட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுற ரிமோட் அதுதான். அப்புறம் வெயிட் வந்து 0.249 கிராம்ஸ். அப்புறம் நானோ ட்ரோன் அதுவே இருக்கும். மேனுவல் ரோட்டரி விங் தான். மேனுஃபேக்சர் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து நம்ம இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஜூலை. நான் JULனு கொடுத்துட்டு அப்புறமா இயர், எந்த இயர்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். இப்போ வந்து அந்த ஃபோட்டோ, ட்ரோனோட ஃபோட்டோ, ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, அப்புறம் அந்த QR கோட் தெரிகிற மாதிரி எடுத்துருந்தோம்ல, அதோட ஃபோட்டோ 300 KB தான் இருக்கணும் JPEGல. அதை அப்படியே அப்லோட் பண்ண வேண்டியதான். அப்புறமா கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. அதை வந்து இயர்பை கன்ஃபார்ம், அந்த எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரிவ்யூ முதல்ல கேட்கும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களோட நம்பர் எல்லா இதுவும் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு கெட் DAN கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு DAN வந்துடும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் ப்ரொவைடிங் போட்டு உங்களுக்கு வந்துடும். அதுவும் 48 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து மெயிலாக வந்துடும். அதிலே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா காமிக்கும், அதில் ஒரு குட்டியாக இது போட்டு இதுதான் உங்களோட ட்ரோன் அப்படின்னு ஒரு நம்பர் பிளேட் மாதிரி அழகாக இருக்குது. அது ஃப்யூச்சரில் வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ட்ரோன் எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு சேஃப்டிக்காக தான். மேவிக் மினி வந்து இப்போதைக்கு கவர்மெண்ட் வந்து இந்த ட்ரோன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு வந்து தெளிவாலாம் சொல்லலை. இருந்தாலும் நம்ம பண்ணுறது நல்லது தான். ஏன்னா ஒரு நேனோ ட்ரோன் கேட்டகரியில் இருந்தாலும் ஒரு கேமரா இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லான கேமரா, 2.7K கேமரா. அவங்க இப்போ புதுசாக சொன்ன ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா வந்து கேமரா வச்சா எந்த ஒரு டாயாக இருக்கட்டும், ஒரு ட்ரோனாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் பறக்கிற ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த DAN வாங்கும்போது இந்த ஒரு லிஸ்ட்லேயே வந்து நேனோ ட்ரோன் அதுவே ஒரு இது இருந்தது. ஏன்னா நேனோ ட்ரோன் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கேட்டகரி காமிச்சிருக்காது. எனக்கு காட்டும்போது நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நேனோ ட்ரோன் அப்படின்ற ஒரு பேர் இருந்தது.
அப்போ பண்ணணுன்னு தான் அர்த்தம். ஆனால் மேண்டேட்ரி கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் இஷ்டம், பண்ணலாம். பண்ணால் சேஃப்டி. எங்கேயாவது போய் பர்மிஷன் வாங்குறோம் அப்படின்னும் போது வந்து டிஐஎன் ஓஏஎன் நம்பர் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்க மாதிரி இருக்கும். சும்மா ஒரு பொம்மை மாதிரி இல்லாமல் ஒரு 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 வெஹிக்கிள் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். அதுக்காக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் பண்ணணுன்னா பண்ணலாம். நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். யாருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரோன் வச்சுருக்காங்க, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ட்ரோன் அப்புறம் 3D பிரிண்டிங், நிறையா டெக் ரிவ்யூஸும் சரி, ப்ளஸ் ஏதாவது வீலாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரோன் பற்றி தான் ஃபுல்லாக போடுவேனான்றது எனக்கு தெரியல. இப்போதைக்கு கிளைமேட்டும் கொஞ்சம் ரொம்ப சரியில்லை வெதரு. நான் இன்னும் ரேஞ்ச் டெஸ்ட்டு, ஆல்டிடியூட் டெஸ்ட்லாம் வந்து பண்ணுவேன் கண்டிப்பாக. அப்புறம் 3D பிரிண்டிங் அதை பற்றியும் இந்த சேனலில் போடுவேன். விருப்பம் இருக்கவங்க வந்து தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.